அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் திசையில் பிறந்திருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னென்னா, யார் சந்திரன் திசையில் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருப்பீங்கன்னா, சந்திரன் திசையில் யார் பிறந்திருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அல்லது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, இல்லைன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இதுதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும். அப்போ சந்திரன் திசையில் பிறந்து செவ்வாய் திசை முடிஞ்சு உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ராகு திசைக்கு உண்டான கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்க. இந்த ஜாதகப்படி முதல் நீங்கள் பிறக்கும்போது தாயோட கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சந்திரன் திசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ சந்திரனார் கோவில் எங்கே இருக்குதுன்னா, நம்ம கும்பகோணத்தில் திங்களூரில் சந்திர பகவான் இருக்கார். அந்த சந்திர பகவானுடைய கோவிலுக்கு போய் 10 முறை சாமியுடைய கோவிலை வலமுறை சுற்றி வந்து 10 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் திசையிலேயே நீங்கள் ஜோதி ஏற்றி வச்சா அந்த திசையிலிருந்து நீங்கள் எத்தனை திசை கடந்து போனாலும் இந்த திசை உங்களோட சக்தியை உருவாக்கி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போவோம், நம்மளுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கோயிலுக்கு போவோம். நம்ம என்ன நினச்சிக்குவோம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, இன்னுமே நிறைய தடை இருக்குது, இடம் வாங்கலாம்னு நினச்சா வாங்க முடியல, இடம் விற்கலான்னு நினச்சா விற்க முடியல, கல்யாணம் நடக்கும்னு நினச்சா நடக்க மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் எனக்கு தாமதமாகுது, என் தொழிலெல்லாம் முடங்கி கிடக்குது, இப்படியே உங்கள் ஜாதகத்தில் இந்த விஷயம் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தது எப்படி வந்தீங்க? ஒரு தாயோட கருவறைக்குள்ளே 10 மாதம் குடியிருந்து முதன்னு ஒரு திசையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த திசை தான் உங்களுக்கு சந்திர திசை இல்லையா? ஏன்னா சந்திர திசையில் பிறந்துக்கிறவங்க ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க நிச்சயமாக சந்திர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. அதில் கொஞ்சம் இருப்பு திசை இருக்கும், 5 வருஷம் 3 மாதம் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த திசையில் முதல்ல அந்த தாயுடைய கர்ப்பத்துக்கு தாய்க்கு நன்றி சொல்கிற திசையே எதுன்னு கேட்டால், அவங்க பெற்று இந்த உலகத்துக்கு உங்களை கொடுத்தாங்க பாருங்கள், முதல்ல அதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கு சமம். இப்போ நம்ம என்ன நினச்சிக்குவோம், 40 வயசு ஆச்சு 50 வயசு ஆச்சு, இப்போ நடக்கிற திசைக்கு தானுங்க நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பிறந்த காலத்தில் நான் மறந்துட்டேன்பீங்க. அதையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சுப மாரிமுத்து மனதார இந்த தேதியில் உங்களுக்கு கொடுக்குறேன். 9/1/2025 இந்த பதிவு இந்த உலகத்துக்கு போகட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவர்கிட்ட கணக்கு போட்டு 60 வயசு ஆச்சு. அவர் சூரியன் திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, சனி திசை தொட்டார். அப்போ இந்த சனி திசை வரைக்கும் வந்து அவர் சொல்கிறார், 60 வருஷமே என்னோட வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைங்க, நான் ரொம்ப சிரமப்படுறேன். ஒரு காலத்தில் 60 வயசுனா ஆயிலே 120 வருஷம்தான், ஒரு 60ங்கிறது ஒரு அரை காலமே நான் கடந்து வந்துட்டேன். இத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன், இத்தனை சாமி கும்பிட்டுருக்கேன், எவ்வளவோ நான் புண்ணிய காரியம் செஞ்சுருக்கேன், தானம் தர்மம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஏன் எனக்கு 60 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறலின்னு என்னை கேட்டார். நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் தாயை மறந்துட்டீங்களான்னு நான் கேட்டேன். ஐயோ என் தாய் மேலே உயிருங்கன்னாரு. அப்போ தாய் 10 மாதம் கர்ப்பத்தில் பிறக்கும்போது ஒரு திசை இருக்கும் அல்லவா, அந்த திசைக்கு உண்டான கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டேன். அவர் போகலேன்னாரு. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும்னு சொன்னேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு பூர்வீக சொத்து விற்றுது. அதில் ஒரு 3 கோடி ரூபாய் பணம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி காரு பங்களான்னு வாங்கி 65 வயசுங்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குங்க நம்பிக்கை எனக்கு இப்போ தான் வந்திருக்குதுங்க இந்த பூர்வீக சொத்து விற்றதுனால அப்படின்னாரு. நான் சொன்னேன், 60 வயசு நீங்கள் கடந்துட்டீங்க, இந்த காலங்கள் பிறகு சனி பாம்பு 2 பிற்பலனை கொடுப்பார்கள், சனி மகாதிசை உங்களுக்கு ஒரு யோகமாக மாற்றி கொடுத்தாச்சு. எப்பவுமே ஆதி காலத்தில் தாயுடைய கர்ப்பத்தில் நீங்கள் எந்த திசையில் பிறந்தீங்களோ அந்த திசைக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்க வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு இருக்கு. ஏன்னா முதல் தன்னை பார்த்து அப்புறம் மற்றவங்களை பார்க்க சொல்கிறாங்க, தன்னை அறிந்து மற்றவங்களை அறிய சொல்கிறாங்க. அப்போ தன்னை அறிந்துன்னு என்ன, நான் இந்த பூமிக்கு எந்த திசையில் நான் பிறந்தேன், எந்த திசாபுத்தியில் நான் பிறந்தேன், அந்த திசாபுத்திக்கு உண்டான கோவிலுக்கு நீங்கள் போகணும்.
இப்போ உங்களுக்கு ஒரு சந்திரன் திசை நடக்குது, ஒரு சனி புத்தி நடக்குதுன்னா சந்திரனுக்கு திங்கள் ஒரு, சனி பகவானுக்கு குச்சனூர் திருநள்ளாறு. இப்படி அந்த பிறக்கும் தசாபுத்திக்கு நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய கல் முள்ளு பாதைகள் இருக்கிற இடத்த நீங்கள் தடமே சுத்தப்படுத்திட்டா நீங்கள் எப்போ வேணாலும் நடந்து போகலாம், வரலாம் அல்லவா? அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு பாருங்கள். இந்த 2025 தான் இந்த யூடியூப் சேனல் மூலிமா நான் உங்களுக்கு இது பெரிய அளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆதிகால பரிகார புத்தகமே எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்திலேருந்து கிடைச்ச அற்புதமான விஷயந்தான் இந்த விஷயம். அப்போ உங்கள் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினை எல்லாம் நிவர்த்தியானா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ இந்த சந்திர மகாதிசை ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரு எவ்வளவு வயதானாலும் பரவாயில்ல, திங்களூரில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கோவில் வாசலில் இல்லாத ஏழைவாழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு தர்மம் பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாரு. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.